யாரும் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்எஸ்ஜி வந்து சம்பவம் பண்ணிக்கிறாங்க. அப்படி என்னதான் நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்னா, அந்த பக்கம் கேகேஆர் கேப்டன் அஜய்கே ரஹானே, இந்த பக்கம் எல்எஸ்ஜி கேப்டனாக ரிஷப் பண்டும், அதாவது கேகேஆர் கல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் இன்றைக்கி மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் என்னதான் நடந்திருக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண எல்எஸ்ஜி ஓப்பனரான, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எடன் மார்க்கும் மிட்டில் மார்க்ஸ் தான், வேறு யாரும் இல்லை. இப்போ எல்எஸ்ஜியில் பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட ஃபுல்லாக போனால் எடன் மார்க்கர், மிட்டில் மார்க்ஸ், நிக்லஸ் போரர், அதுக்கப்புறம் டேவிட் மில்லரு, இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி தான் அவங்க டீமு இருக்குது. ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி போகலாம், தப்பு இல்லை. பட் அதே மாதிரி தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏடன் மார்க்கரும் அண்டு மிட்டில் மார்க்ஸு. ஏடன் மார்க்கும் சம்பவக்காரன்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சில் அந்தளவுக்கு சம்பவம் பண்ணவே இல்லை. ஆனால் இதில் போட்டு எல்லா மேட்சும் சம்பவம் தான். அதாவது அவர் 50 கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் ஆக மொத்தத்தில் டீமுக்கு நல்ல ஒரு எஃபெக்டான ஸ்கோரை வந்து அடிச்சுட்டு போயிடுறாப்புல. இவர் வந்து இன்னும் ஓவர் வந்து வீசில், அதாவது பவர் பிளேலேயே 2 ஓவர் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் அது எல்எஸ்ஜி ஏன் அது கொடுக்க மாட்டேங்கிறதுல பேட்டிங்கில் அற்புதமான பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் மிட்டில் மார்க்ஸு, யாரையா நீ எங்கே சாமி இருக்கா, அது கையா இல்லை கடப்பாரியான்னு தெரிலங்க, சம்பட்டி மாதிரி வச்சு அடிக்கிறான், போட்டு 6ஆக போகுது. அதாவது ஆப்பனன்ட் பவுலர்ஸுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி சம்பவம் பண்ணுறாங்க. வேறு மாதிரி இப்படியே இப்போ அடிச்சுட்டே இருந்தால் மிட்டில் மார்க்ஸு வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கிறான். ஏன்னா ஃபார்மில் வந்துட்டால் தலைவனை பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி அடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஏடன் மார்க்கும் ஒரு 2 அடிச்சுட்டே இருந்தாலும், ஆனால் அந்த 47 ரன்கள் இருக்கும்போது சடனாக ஹர்ஷித் ராணாவோட ஸ்லோ பாலில் வந்து அவுட் ஆகிறாப்புல, போல்ட் அவுட்டு அதுவும். அதாவது ஏடன் மார்க்கும் போனால் என்ன, நம்ம நிக்லஸ் போரான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 பேட்ஸ்மேனுங்களே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சம்பவம், அந்த மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் நிக்லஸ் பூரன் என்னம்மா நீயா, அதாவது நம்ம மிட்டில் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 81 ரன் 46 பாலுக்கு அடித்தாலும், நம்ம தலைவன் நிக்லஸ் போகிற 35 பால்லே அடிக்கிறான். அதாவது இவங்களோட எல்எஸ்ஜியை பொறுத்த மட்டும் அந்த 2 பேரே போதும், கிட்டத்தட்ட டாப் ஆடுற இந்த 3 பேரே போதும். அதாவது ஏடன் மார்க்கும் மிட்டில் மார்க்ஸ் நிக்லஸ் பூரன். தலைவன் நிக்லஸ் பூரன் போட்டு செய்க, தரமான செய்க. அதாவது ஒரு மேட்ச் செஞ்சால் பரவாயில்ல, எல்லா மேட்சும் போட்டு செய்கிறாப்புல. பத்தாவதுக்கு மிட்டில் மார்க்ஸ் கடந்த 5 மேட்சுக்கு 4 50 அடித்து ஐபிஎல்னா யாரா அப்படின்னு சொல்லி லீடிங் ஸ்கோர் போர்டில் நிக்லஸ் பூரனும் மிட்டில் மார்க்ஸும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி சம்பவம் பண்ணுறாங்க. என்னதான் பண்ணுறது தெரியல. இதெல்லாம் யாருக்காருன்னா சஞ்சய் கோயங்கா அப்படி திட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து 20 ஓவருக்கு 232 ரன்களை அடித்து இமாலயா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கேகேஆர் டீமுக்கு. கேகேஆரில் சின்ன ஆளுங்க இருக்காங்க நினச்சிடாதீங்க, அவங்க டீமில். பட் என்னன்னா சொந்த மண்ணிலேயே இந்த மாதிரி வந்து பவுலர்ஸ் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸு ரொம்ப பாதிப்பாகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, 238 தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரன் பாருங்கள், 36 ஓவர் அவர் இண்டிவிஜுவல் ஸ்கோரை 87 ரன்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஹர்ஷித் ராணா 2, அது 51 ரன்னு. செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண கேகேஆர் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாண்டிக்கா வழக்கம் போல் ஈடன் கார்டனுக்கு அவர் செட் ஆகலை. அதுக்கப்புறமா சுனில் நரேனோட சேர்ந்த நம்ம அஜய்கே ரஹானே கேப்டன்சி நாக் அப்படின்னு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா, அதை நான் காமிச்சே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி தாங்க சம்பவம் பண்ணுறாப்பா. ஆனால் கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தா நம்ம அஜய்கே ரஹானே. அதை ஈடன் கார்டன் வந்தாலே தலைவனை கையில் ஒடிக்க முடியாது. 10ஆவதுக்கு ஓப்பனிங் இறக்கி விட்டால் நம்ம சுனில் நரேனே வெளுத்து வாங்குவான். இவங்க 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸு அல்டிமேட்டாக போகுது. இவங்களை நிறுத்துறதுக்கு ஒரு பவுலரை கொண்டு வாங்கிய எவனா ஒருத்தர், அதாவது திக்விஸ் வீசினாலும் சரி, ரவி பிஷ்ணாய் வீசினாலும் சரி, சொடுக்குவானா நம்ம சர்துல் தார் வீசினாலும் சரி, அவிஸ்கான் வீசினாலும் சரி, யார் போட்டால் அடி தான்.
மறுநாடி பயத்தை காமிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா 12 ஓவருக்கு 150 அடிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வின்னிங் ஷாட் அடித்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரகானே நரேன் அருமையாக பார்ட்னர்ஷிப் செட் பண்ணாங்க. பட் ஃபினிஷிங் லைனப் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ரூ ரசில், ரமன்தீப் அண்டு ரிங்கு சிங் இந்த கடைசி வந்து ஃபினிஷர்ஸ் வந்து சரியாக ஆடலைன்னா வந்து கேகேஆர் டீம் வந்து வளம் வர முடியாது. ஏன்னா சொந்த மண்ணிலே தோல்வி தழுவுறதெல்லாம் வந்து ரொம்ப இதானது. அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், ஆண்ட்ரூ ரசில் இதை மாற்றியே ஆகணும். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாஸ் பால் குட் லென்த்தில் போட்டாலே அவுட் ஆகிடுறாப்புல. இது எல்லா டீமும் இவருக்கு இந்த மாதிரி போட்டால் அவுட் ஆகிடுன்னு யூஸ் பண்ண பழகிட்டாங்க. அதே மாதிரி அவர் அவுட் ஆகிட்டே இருக்கார். டாஸ் பாலுக்கு அவுட் ஆகிறதா ரொம்ப கஷ்டமான செயல். அதாவது ஒரு சின்ன பையன் கூட டாஸ் பால் அடிப்பான், பட் ரசில் வந்து அடிக்கிறது இல்லை. ஏன்னு தெரியல. அதை கண்டிப்பாக மாற்றினா இல்லை பெரிய இம்பேக்ட் ஆகும் அவர் கெரியருக்கு. பட் இருந்தாலும் எப்படியோ கிட்டே கடைசியில் ரிங்கு சிங் போட்டு பொழந்தெடுத்தார். 2 ஓவருக்கு 38ன்னு கடைசியில் 6 பாலுக்கு 20 ரன்னு கிட்ட வந்தது. பட் இருந்தாலும் அடித்தாங்க. கடைசி 3 பால் தான் கிடச்சிது ரிங்கு சிங்க்கு. அது 2 4 2 6 அடித்தாப்புல. அடித்ததுனால என்னமோ தெரில, க்ளோஸ்லி தி மேட்ச் க்ளோஸாக போய் எல்எஸ்டி வின் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு 4 ரனில் ஜஸ்ட்டு சிங்கிள் 4னால வந்து லக்னோ வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டெலாம் வந்து 200 அடித்தாலே திருப்பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் அசால்ட்டாக அடிக்கிறாங்க. மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கம்பேக்கு தான். யார் வந்தாலும் சரி போட்டு பொழப்பேன், அடிப்பேன், சொருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மக்களே, கேகேஆர் சொந்த மண்ணில் தோல்வி தள்ளியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.